ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு வீட்டிலையே பாதுஷா எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் பவுடர், ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஏறக்குறைய சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இது இருக்கும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ இந்த பாதுஷாக்காக நம்ம சிரப் செய்யணும். அதுக்கும் நான் ஹெல்தி வெர்ஷனான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நான் 2 கப் மாவு சேர்த்துருந்தேன். அதுக்கு பொடிச்ச வெல்லம் 1.5 கப் சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கேன். பாகுபாதம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த உடனே இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம மாவு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஒரு விரலால் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் இன்னொன்று செய்கிறேன் பாருங்கள். ஒரு உருண்டை எடுத்துக்கலாம், அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் இந்த ஆயிலை ஹீட் பண்ணிக்கணும். லேசாக சூடு வந்த பிறகு நம்ம செஞ்சு வச்ச அந்த பாதுஷாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இருக்கணும். ஒரு 2-3 தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த எண்ணெயில் அந்த சலசலப்பெல்லாம் நல்லாவே அடங்கியிருக்கும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது சூடாக இருக்கும் போதே நம்ம வெல்லம் சிரப்பில் இதை சேர்த்துடணும். வெல்லம் சிரப்பும் சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரிச்ச பாதுஷாவை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்த செட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி வெல்லம் சிரப்பில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஜூஸியான பாதுஷா நம்ம வீட்டிலே ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பாதுஷாவை செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை சந்தோஷமாகவும் ஸ்வீட்டோடையும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.